ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today in the town of David a savior has been to you. Savior, உங்களை ரட்சிக்கக்கூடியவர் ஒருத்தர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா பிறந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது he is the Messiah, the Lord. தேவன் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு மேசியா பிறந்திருக்கிறார். இந்த இயேசு பிறந்த காலத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா கிமு 4 முதல் 6 ஆண்டுகளுக்குள் இயேசுடைய பிறப்பு இருக்கும் என்று வரலாறு சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஏரோது ராஜா அந்த நாட்களிலே அவன் அரசாண்டான். யூதாவில் தேசம் முழுவதும் ஏரோது ராஜா ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி செய்த அந்த நாட்களில் மக்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அதாவது அந்த நாட்கள் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு அடக்குமுறை இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். வரி பிரச்சனை இருந்துச்சு. எல்லாவற்றுக்கும் அவர்கள் வரிகள் செலுத்த வேண்டிய காலமாயிருந்தது. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்பதாக சுமார் 400 ஆண்டு காலம் தீர்க்கதரிசிகள் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் இல்லை. ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்கன்னா தீர்க்கதரிசி எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா உங்களை ரட்சிக்கும்படி ஒரு மேசியா வருவார் என்று ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவர்களுடைய எல்லா எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்ல கவனிங்க. அரசியல்ல குழப்பம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களை வழி நடத்துவதற்கு யாரும் இல்லை. சமூகத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் அநீதிகள் நிறைந்திருந்தது. அப்போ இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க மேசியா வந்தா நல்லா இருக்குமே, மேசியா வந்தா நல்லா இருக்குமே, அவர் எப்ப வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. எப்போ அனுப்புறார் அப்படின்னா சரியான காலத்தில். இந்த ஜனங்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? ஜனங்களை ரட்சிக்கும்படி. மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. மீகா 5:2. பிரைஸ் தி லார்ட். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்ன செய்வார்ப்பா? புறப்பட்டு வருவார்.
நல்ல கவனிங்க. யாரை ஆளப் போகிற? உன்னை ஆளப் போகிறவர் இயேசு வருவார். அப்ப இந்த இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்னா, மத்தேயு 1:21 வாசிக்கும் போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் வந்து சொல்றான், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன்னுடைய மனைவியா இருக்கிற மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பேரிடு? இயேசுன்னு பேரிடு. ஏன் அப்படின்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை என்ன செய்கிறவர்? நீக்கி. என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசு தம்முடைய ஜனத்தின் பாவத்தை முதலாவது நீக்குகிறார், இரண்டாவது அவர்களை ரட்சிப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிக்கணும். இந்த பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிச்சுச்சு. இப்ப பாருங்க, எந்த பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்ததோ அந்த பாவத்தை இப்ப இயேசு என்ன செய்தார் அப்படின்னா நீக்குகிறார். இப்ப நீக்கி அவனை என்ன செய்கிறாரோ, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவனை ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4:42 வாசிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய, ஓ glory to God, அவர் யாரா? உலக இரட்சகர் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிந்து விசுவாசிக்கிறோம். சும்மா விசுவாசிக்கல, நீங்க சொன்ன உடனே நான் ஏற்றுக்கொள்ளல. அவர்தான் யாரு? உலக இரட்சகர். அவர்தான் என்னை ரட்சிக்கும்படி பிறந்த இயேசு. அவரால் தான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவராலே தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு அப்படிங்கிற அந்த நாமம், இந்த இயேசு அப்படிங்கிற நாமத்திற்குள்ள சில அதிகாரங்கள் இருக்கிறது. நீங்க ஏசாயா 9:6 வாசித்து பாருங்க. 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். தட் மீன்ஸ் அதிகாரம், அத்தாரிட்டி, கவர்மெண்ட். அவர் சாதாரணமானவராய் பிறக்கல. ஏன்னா அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு? எங்களை யாராவது ரட்சிக்க மாட்டாங்களா? இந்த ஆட்சி எங்களுக்கு சரியில்லையே, எங்களை சரியாய் நடத்துவதற்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கும் போதுதான் இயேசு வந்தார். இப்ப வேதம் சொல்லுது, அவர் சாதாரணமானவராய் அல்ல, அவருக்கு மேல என்ன இருந்துச்சு தெரியுமா? அதிகாரம் இருந்துச்சு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது கவர்மெண்ட். அவருடைய கண்ட்ரோல் அவருடைய தோளின் மேல் இருந்தது. அவர் அதிகாரத்தை கையில் எடுத்திருந்தார். அவர் நாமம் என்ன அப்படின்னா அதிசயமானவர். அவர் நாமம் என்ன? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, முதலாவது அவர் உங்களுக்கு வேண்டிய அதிசயங்களை செய்வார். இரண்டாவது உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்கக்கூடியவர். மூன்றாவது சொல்லுது, அவர் யாரும்? அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான்ப்பா நித்திய பிதா. அவரால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களுடைய அந்த எதிர்பார்ப்பிற்கு மேலாய் இயேசு என்ன செய்தார் அப்படின்னா இருந்தார். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசு சொல்லும் வார்த்தையை நீங்க கவனிங்களேன். அங்க சொல்றாரு பாருங்க, பிரைஸ் அல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் யாரா இருந்தார் அப்படின்னா, அதிகாரம் உடையவராய் அவர் இருந்தார். எஸ்ஐயா 28:29 வாசிக்கும் போது, கர்த்தர் சேனைகளின் கர்த்தராலே ஆயிற்று, அவர் ஆலோசனைகள் எப்படிப்பட்டவரா? ஆச்சரியமானவர். ஆலோசனையில ஆச்சரியமானவர். செயலில் யாரா இருக்கிறார் அப்படின்னா, மகத்துவமானவராய் இருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பிரைஸ் அல்லாஹ். அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அறிந்ததுனால தாங்க அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த இயேசுவை, அவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் என்ன செய்தாங்க? அவரை கண்ட, அவர்களை பார்க்க வந்தார்கள். பார்க்க வந்தவர்கள் சும்மா வரல, அவர்கள் எல்லாரும் தேவனுக்குரிய மகிமையை கொடுத்து தேவனை துதித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்முடைய அவர் அதிசயமானவர் தான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பாருங்க, அவர் அதிசயமானவர் என்பதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அறிந்து கொள்ளும் போது தான் கர்த்தர் யாராய் இருக்கிறார், அவர் அதிசயமானவராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம். நல்ல கவனிங்க. என் நாமம் என்ன என்று, என்ன அவருடைய நாமம் அது எப்படிப்பட்டதோ அதிசயம். எல்லாரும் சொல்லுங்க, அவர் நாமம், இயேசு என்கிற நாமம் அதிசயம். கொஞ்சம் நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை. மனோவா கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன்தான். அவருடைய மனைவி பிள்ளை பெறாத ஒரு மலடியாய் இருக்கிறாள். கர்த்தருடைய தூதர் கடந்து வந்து சொல்லுகிறான், பிரைஸ் அல்லாஹ், நீ ஒரு குமாரனை பெறுவாய். நீ இப்ப பிள்ளை பெறாத ஒரு மலடியாய் இருக்கிற, நீ என்ன செய்ய போகிற? ஒரு குமாரனை பெற போகிற. பிரைஸ் அல்லாஹ். இப்ப பாருங்களேன், அதனால நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, திராட்சரசமாகவும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் யாரா இருக்கிறான்? இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க கூடியவனாய் இருக்கிறான். இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய புருஷன்கிட்ட வந்து சொல்லுது, தேவ தூதன் என்கிட்ட வந்து இப்படி சொன்னாப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி நம்ம வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்றான். பிரைஸ் அல்லாஹ். இப்போ நல்ல கவனிங்களேன், மனோவா என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை நோக்கி இப்ப ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இன்னும் ஒரு நிமிஷம், என் மனைவிட்ட பேசிட்டு போயிட்டாரு,
என்கிட்ட வந்து அந்த அந்த செய்தி என்ன செய்யட்டும், ஒரு முறை சொல்லட்டும் அப்படின்னு இவன் விண்ணப்பம் பண்ண உடனே கர்த்தருடைய தூதன் மறுபடியும் என்ன செய்கிறார், அவருக்கு தரிசனமாவதை பார்க்க முடியும். குழந்தையே பிறக்கல. ஆனா பாருங்க, இந்த மனோவா கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்? எங்க குழந்தையே பிறக்கல, வார்த்தை தான் வருது. ஆனா இப்ப அவன் என்ன சொல்றான், நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும் பொழுது அந்த குழந்தைய சொல்லுங்க எப்படி வளர்க்கணும்? Glory to God. இப்ப கர்த்தருடைய தூதன் என்ன செய்யறான் தெரியுமா? இப்ப அவன்கிட்ட பேசுறான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இப்ப அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக உங்க நாமம் என்னன்னு கேட்கிறான். நாமம் அதிசயம்னு சொன்ன உடனே அங்க நடந்தது என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை கவனிங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பழியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை அறிந்த மனோவா குடும்பம் தேவனை துதித்த போது, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்த பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அதிசயம் நடந்தது. அதிசயம் நடந்தது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அவரை அறிந்து விசுவாசிக்கிறோம். சொன்னதை விசுவாசிக்கல, அவர்தான் உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது, நான் இப்படி சொல்லுவேன், தேவனுடைய நாமம், அவருடைய நாமத்தை அறிந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இயேசு பிறந்த செய்தியை கேட்ட உடனே, அதை அறிந்த உடனே மெய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்களை பணிந்து கொள்ளும்படி வந்தார்கள், அவரை துதித்தார்கள் வசனம் சொல்லுது. அவருக்கு உண்டான மகிமையை செலுத்தினார்கள் வசனம் சொல்லுது. ஏன்? அவரை அறிந்து. அவர் யார் அப்படின்னா, அவர் நம்மை ரட்சிக்கக்கூடிய மேசியா. பிரைஸ் அல்லாஹ். உடனே அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய, நான் இப்படி சொல்றேன், அடுத்த ராஜா, இஸ்ரவேலை ஆள போகிற அடுத்த ராஜா என்று அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க தெரியுமா? நம்பினார்கள். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு சொல்லுவேன், இயேசு என்கிற நாமத்தை நீங்க கூப்பிடும் பொழுது, அதற்குண்டான மகிமையை நீங்க செலுத்தும் போது, அவருடைய நாமம் என்னன்னு சொன்னேன், அவர் அதிசயமானவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயத்தை காண செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை தருவார், உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தருவார். அவருடைய நாமம் வல்லமை உடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீ நம்பும் பொழுது தாங்க, மறுபடியும் அந்த வார்த்தை சொல்றேன், அதை அறிந்து அவருடைய நாமம் வல்லமை உள்ளது என்பதை நீங்க அறிந்து அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அது உங்க வாழ்க்கையில செயல்படும். பாருங்க, ஏசாயா 45வது அதிகாரம் 24வது வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். 45:24 வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவன் சொல்லி அவனிடத்தில் சேர கடவான். எப்படி சொல்லணும்? தேவனிடத்துல மட்டும்தான் என்ன இருக்குப்பா? வல்லமை இருக்கு. தேவனிடத்துல மட்டும்தான் எனக்கு சமாதானம் இருக்கு. தேவனிடத்துல மட்டும்தான் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு. நம்பி வரணுமா? எப்படி வரணும்? வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா வெட்கப்பட்டு போக
மாட்டார்கள். அல்லேலூயா. ஏசாயா 26வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. கர்த்தரால மட்டும்தான் பிரதர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ரைட். இப்போ இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு 5 காரியத்தை சொல்லுகிறேன். இயேசுவினுடைய நாமம், கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பின் நல்ல நாளில் பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? எனக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எங்கேயோ பிறந்தார்னு நீங்கள் நம்பாதீங்க. எனக்காக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அவங்க அப்படிதான் நம்பினாங்க. நமக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டான். அவருடைய தோளின் மேல சகல அதிகாரமும் இருக்கிறது. அவரால் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். அப்படி நாமும் அதிசயமானவர் என்று அவர் என்ன செய்தாங்க தெரியுமா? நம்பினார்கள். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? யோவான் 11வது அதிகாரம் 27வது வசனத்தில் 11:27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நான் என்ன செய்கிறேன்? நீர் வரப்போகிற கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அங்க நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும்ல. தன்னுடைய சகோதரன் மரித்து விட்டான், வியாதியா இருந்தான். இயேசுவை கூப்பிட்டாங்க, இயேசு வரல, காலதாமதம் ஆயிடுச்சு, அவன் மரிச்சிட்டான். அவனை அடக்கம் பண்ணின பிற்பாடு 4 நாளுக்கு பிற்பாடு இயேசு வருகிறார். இப்போ இயேசு வந்த உடனே இப்போ சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க நீர் இங்கே இருந்திருந்தா அவன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரிச்சிருக்கிற மாட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றார், எப்பா இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறாயா? இல்லை, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறாயா? அந்த அம்மா சொல்லுதா 21வது வருஷம். நீங்க இங்கே 21 வாசிமா, 21 11 21 வந்து, ஆண்டவரே நீ இங்க இருந்தா என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? சொல்லுங்களேன். நீர் இங்க இருந்தா என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே இயேசு ஆவியில கலங்கி நிற்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா நீ விசுவாசிக்கிறாயா? இதுக்கு அந்த அம்மா சொல்கிற பதில் தான், ஆண்டவரே நான் உண்மை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். எப்போ விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த விசுவாசம் என்ன கொண்டு வந்தது தெரியுமா? கீழே அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இயேசு அந்த கல்லறை பக்கத்தில் வந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 40வது வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அவன் மரிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை எடுத்து போடும்படி இயேசு சொல்றாரு. இப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லாசருவே நீ வெளியே வான உடனே மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் வெளியே, அவன் வெளியே வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இயேசுவால, ஏன்னா முதல்ல அவன் சொன்ன வார்த்தை தான், நீர் இங்கே இருந்தே ஆனால் என்ன செய்திருக்க மாட்டான்? என் சகோதரன் மரித்திருக்கிற மாட்டான். அடுத்த அம்மா வருது, அந்த அம்மாவும் அதை தான் சொல்லுது, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இயேசுக்கு ஆவியில் ஒரு பெரிய கலக்கம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கிறல்ல, நீ விசுவாசித்தா நீ மகிமையை காண்பாய். பிரைஸ் தி லார்ட்.
அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? லாசருவை, மரித்து போனவனை அவர்கள் அறிந்திருந்த விசுவாசம் வெளியே கொண்டு வந்துச்சு. வெளியே கொண்டு வந்துச்சு. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்கள் இயேசுவை அறிந்திருப்பீர்களே ஆனால், glory to God, உங்க விசுவாசம் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை விட அது மேலான காரியத்தை செய்யும்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏன் எழுதப்பட்டது அப்படின்னா, இயேசு செய்த சில அற்புதங்கள், சில அடையாளங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நாம் அவரை விசுவாசிக்கும்படி. நம்ம வாசிக்கிறோம், நம்ம அதெல்லாம் வாசிக்கிறோம். வாசிக்கிற நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதை விசுவாசிக்கணும். அப்ப நாம் விசுவாசிக்கும்படியாகத்தான் இந்த வேதத்தில் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, இயேசு எனக்காக பிறந்தார். எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நீங்க இயேசுவை மையப்படுத்துகிறீர்களோ அது அப்படியே நடக்கும். பாருங்க. இரண்டாவது, கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இப்ப இயேசுவை குறித்து நான் அறிந்துட்டேன். இயேசுவை அறிந்து அவரை நான் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்னா, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருக்குள் நான் நடக்கணும். அதுதான் முக்கியம். இப்ப எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார். எனக்குள்ள, வெளியில யாருக்குள்ள பிறந்திருக்கிறார் அப்படின்னா, இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார். அவர் எனக்குள் பிறந்ததுனால தான் நான் யாரா இருக்கிறேன்? நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் என்னை விட்டு ஒளிந்து போயிற்று. எல்லாமே நான் ஒரு புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னை இயேசுவினுடைய இரத்தம், பிரைஸ் தி லார்ட், என் பாவங்களை மன்னித்து என்னை என்னவா மாற்றி இருக்கிறது அப்படின்னா, அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. இப்ப எனக்குள்ள கிறிஸ்து பிறந்ததுனால இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்குள் நான் நடந்து கொள்ளணும். நான் வசனத்தை கேட்கிறது முக்கியம்தான். ஆனா நாம் கேட்கப்பட்ட வசனத்தின்படி நடக்கும் பொழுது தாங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஏற்றுக்கொண்டபடி முதல்ல என்ன சொல்லுது? அவர் மேல், அவருக்குள் முதல்ல என்ன செய்யணும்னா வேர் கொள்ளணும். இரண்டாவது, அவர் மேல் கட்டப்படணும். அவருக்குள் வேர் கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும். 3, அவருக்குள் நடக்கணும். பிரைஸ் எல்லாம் முதல்ல என்ன செய்யணும்? திரும்ப சொல்லுங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருக்குள் வேர் கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடக்கணும். அப்படி நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய நாமம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம்.
முதல்ல என்ன சொல்லுது? தேவனுடைய குமாரன் அந்த சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அவர் எதை கொடுக்கிறார் அப்படின்னா புத்தியை தருகிறார். தேவனுடைய குமாரன் நமக்கு எதை கொடுக்கிறாரு? புத்தியை கொடுக்கிறார். இப்போ நல்ல கவனிங்க, அவர் புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனும் அவர் மெய்யாய் தேவனும் நித்திய ஜீவன் உள்ளவருமாயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு உண்மையாய் இருக்கணும்னா, அல்லது மெய்யான தேவனாய் இருக்கணும் அப்படின்னா நாம் அவருக்குள் இருக்கணும், அவருடைய சத்தியத்திற்குள் இருக்கணும். சத்தியத்தை யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், யார் வேணாலும் கேட்கலாம். ஆனால் அந்த சத்தியத்துக்குள் நாம் இருக்கிறோம் பாருங்க, அப்பந்தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது 1 யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். முதல்ல சொன்னேன், தேவனுடைய குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவை அறிந்து நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவருக்குள் நான் நடந்து கொள்ள வேண்டும். ரைட். மூன்றாவது 1 யோவான் 4:14, உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அல்லோ, பிதாவானவர் குமாரனை யாராய் அனுப்பினாரா? உலக இரட்சகராய் அனுப்பினார் என்பதை கண்டு நாங்கள் சாட்சியிடுகிறோம். இந்த யோவான் யார் அப்படின்னா இயேசுவோடு கூட இருந்த சீசன். இயேசு செய்த ஊழியத்தை, இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் கண்டவர்கள் இப்ப என்ன செய்தாங்க தெரியுமா? இயேசுவை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஹலோ, நீங்களும் நானும் இயேசுவிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். இயேசுவை குறித்து நாம் சாட்சி சொல்லுகிறோமா? ஏங்க, ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2:15. சீக்கிரம் போடுமா வசனத்தை. 2:15. தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர் நோக்கி, நாம் பெத்லகேமுக்கு போய் நடந்ததாய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் வந்தார்கள். வந்தவர்கள் யாரை கண்டாங்க அப்படின்னா பிள்ளையை கண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டவர்கள், அடுத்த வசனம் 17, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட, ஓ மை காட், என்ன செய்தார்களா? சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன சொன்னாங்களா? சொல்லப்பட்டத இப்ப பார்த்துட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க? பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளைய பார்த்துட்டாங்க. இந்த செய்தியை போய் அவங்க யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னபோது என்ன நடந்தது தெரியுமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த சந்தோஷம். ஏன் தெரியுமா? இத்தனை ஆண்டு காலம் எதிர்பார்த்திருந்த மேசியா பிறந்துட்டாரு. இத்தனை ஆண்டு காலம் எதிர்பார்த்திருந்த மேசியா எங்களுக்காக, எங்க குடும்பத்திற்காக, எனக்காக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது? அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இயேசுடைய பிறப்பை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது என்ன நடக்கும் தெரியுமா?
என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு அதை எதை கொண்டு வரும் தெரியுமா? மகிழ்ச்சியை கொண்டு வர. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க சொல்லி கூப்பிடுங்க. நீங்க பார்க்கும்போது அதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்துவுடைய பிறப்பை ஒரு கொண்டாட்டமாக அல்ல, அந்த செய்தியை ஒரு நற்செய்தியாக நாம் அறிவிக்கிறோம். எதற்காக? எனக்காக இயேசு பிறந்திருக்கிறாரா? எனக்காக இயேசு ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. அது ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிறைவை தருகிறது. செய்து பாருங்களேன். நான் சொல்லுவேன், ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை சொல்லணும்? ஒரு கேக்கை வாங்கி கொடுத்து மேரி கிறிஸ்மஸ், உங்களுக்காக கிறிஸ்து இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறான்னு சொல்லணும். நம்ம யாராவது கேக் கொடுப்பாங்களான்னு பார்க்கக்கூடாது. புரியுதா? கேக்கை வாங்கி என்ன செய்யணும்? கொடுத்து ஒரு 10 பேருக்கு சொல்லி பாருங்களேன். பிரைஸ் எல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் யாரை காண்பிக்கிறீர்கள் அப்படின்னா, இயேசுவை காண்பிக்கிறீர்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள். பிரைஸ் எல்லாம் நம்முடைய கிரியைகளில் இருந்து தாங்க யாரை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சேகையா இருக்கிறோம். 4 லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை என்ன செய்தாங்க? ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு, அப்படித்தானே இருக்கு வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்களேன். நான் இப்படி சொல்லுவேன், நீங்க எதெல்லாம் கிறிஸ்துவுக்காக செய்கிறீங்களோ, அப்படியே நாம மகிமைக்காக எதையெல்லாம் இன்னைக்கு செய்கிறீங்களோ, அது எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? லூக்கா 2:14 அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது, உம்முடைய நாமத்தை, ரைட், நில்லுங்க. உம்முடைய நாமத்தை யாருக்கு அறிவிக்கணும்? ஃபோன் பண்ணி மரியாதைக்கு, இயேசு இன்னைக்கு உனக்காக என்ன செய்திருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். உன் பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பாராக சொல்லி பாருங்க. யாருக்கு அறிவித்தாராம்? அறிவித்து சபையின் நடுவே துதித்து பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ என்ன செய்வார்களாக? தேவனை துதிப்பார்களாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவார்களாக. உயர்த்தி பாருங்க. என் நாமத்தை உயர்த்துகிற, அது எந்த ஸ்தலம்னு சொல்ல, எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நடுரோட்டில் இருந்து நீ தேவனுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தினாலும் அங்கே ஆண்டவர் இறங்குகிறார். அவருடைய நாமம் எங்கெல்லாம் மகிமைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா 5வது மத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு, இதோ கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவருக்கு முன் சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க.
இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சாஸ்திரிகள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு வந்து பார்க்க வரான். எருசலேமுக்கு என்ன செய்ய வராங்க சொல்லுங்க? பார்க்க வருகிறார்கள். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? பிரைஸ் அல்லாஹ். அந்த நாட்களில் அந்த ஏரோது ராஜா என்ன சொல்றார் அப்படின்னா, ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாக பரவிருச்சு. யார் பிறக்கிறா? மேசியா, மேசியா, எங்களை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே ஏரோதுக்கு ஒரு கலக்கம், அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் யாரு? ராஜா. அடுத்த ராஜா எனக்கு பிற்பாடு எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறான். இப்ப இந்த சின்ன வயசுலயே அவனை போட்டு தள்ளிட்டோம்னா என்ன செய்ய முடியாது? அடுத்த ராஜா வர முடியாது. இப்ப அவன் தந்திரமா சொல்றான். பிரைஸ் அல்லாஹ். என்ன சொல்றான் பாருங்களேன். நீங்க போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்க, நீங்க அதை கண்ட பின்பு நானும் வந்து என்ன செய்கிறேன்? பணிந்து கொள்ளுகிறேன். அதை எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான். சொல்லுங்க சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இவங்களும் என்ன பண்ணாங்க? நல்ல கவனிங்க. ஓ, ராஜா அரண்மனை வரை செய்தி பரவி இருக்கிறத நல்ல விஷயம்தான். நம்ம என்ன செய்வோம்? போய் முதல்ல பிள்ளைய பார்ப்போம். இயேசுவை தேடுறாங்க, பிறந்த இடத்தை தேடுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் பாருங்க, அவர்களை ஒரு நட்சத்திரம் வழி நடத்துகிறது. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன்? அவங்க புறப்படும் பொழுது அவங்களுக்கு எதுதான் அடையாளமா இருந்தது அப்படின்னா அந்த நட்சத்திரம். இப்ப அந்த நட்சத்திரம் என்ன செய்தது? அவர்களை வழி நடத்துகிறது. அவர்கள் போகிற எல்லா பாதையிலேயும், நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், இப்போ ஒரு இடத்துக்கு போவதற்கு நீங்க மேப் போட்டு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், அது ஒரு வழியை காட்டும். மேப் என்ன செய்யும்? ஒரு வழியை காட்டும். ஆனால் சில நேரத்தில் நீங்க வழி மாறிட்டாலும் நீங்க எங்க போகணும்னு அந்த இடத்துல நீங்க தீர்மானித்திருக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு எங்கேயாவது சுத்தி எடுத்து உங்களை அந்த இடத்துக்கு என்ன செய்கிறோம்? கொண்டு வந்துடும். புரியுதா? இப்ப பாருங்க, அன்றைக்கே இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. அவர்களை என்ன செய்தது அப்படின்னா அவங்க வர வேண்டிய இடத்திற்கு அவர்களை அந்த நட்சத்திரம் கொண்டு வந்தது. இப்போ நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாங்க. பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. போகாத. இப்போ அடுத்து பாருங்க, அவர்கள் வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். நான் எப்படி சொல்றேன்? உங்க வாழ்க்கையில் நீங்க போக வேண்டிய இடத்திற்கு அல்லது தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாருங்க. நீங்க எப்போ ஜெபம் பண்ணினாலும் என்ன கேளுங்க அப்படின்னா தேவனிடத்துல அடையாளத்தை கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதை கேட்கறது இல்லை. நம்ம எதை கேட்குறோம் அப்படின்னா மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம கேட்கறது இல்லை. பிரைஸ் எல்லாம் நீங்க எப்போ நீங்க அடையாளத்தை கேட்டு அதன்படி நீங்க செயல்படுவீங்களோ, நான் அப்படி சொல்லுவேன், அந்த அடையாளம் அது உங்களை நடத்துகிறத நீங்க பார்க்கலாம். எஸ்ஐயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளத்தை கேளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அடையாளத்தை கேளுங்க.
என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கற்பதாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ அடையாளத்தை கேட்டன்னா நான் சொல்லுவேன், என்ன தெரியுமா அந்த அடையாளம்? நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறத அதை உணர்த்திக்கிட்டே இருக்கும். என்ன செய்துகிட்டே இருக்கும்? சொல்லுங்க, உணர்த்திக்கிட்டே இருக்கும். சரியா? மத்தேயு 2:11 வாசித்தீங்கன்னா கிறிஸ்மஸ் என்பதனுடைய ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு அர்த்தம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்களேன். மத்தேயு 2:11 வாசித்து பாருங்க. 2:11 அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய மரியாளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து காணிக்கையாக அதற்கு வைத்தார்கள். அப்படி சொல்லி முடிக்கிட்டோமா? கிறிஸ்மஸ் என்பது ஒரு நாள் அல்ல, ஏதோ கிறிஸ்மஸ் ஒரு நாள் அப்படின்னு அதை கொண்டாடாம, கிறிஸ்மஸ் என்பது என் வாழ்க்கையை மாற்றப்பட்ட ஒரு நாள். கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறார். அவர் எனக்குள்ள பிறந்திருக்கிறதுனால என் வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. மாற்றப்பட்டிருக்கா இல்லையாப்பா? எத்தனை பேர் சொல்கிறாங்க, நான் குடிப்பழக்கத்தை விடாமல் இருந்தேன், அதை விடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நான் கொலைகாரனாக இருந்தேன், கர்த்தர் என்ன செய்துட்டார்? சொல்லுங்க, மாற்றிட்டார். இப்போ நல்ல ஏதோ ஒரு பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். இயேசுடைய பிறப்பு என்ன செய்திருக்கிறது? மாற்றிருக்கிறது. நான் சொல்லுவேன், இயேசு மேலே வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு சமாதானத்தையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிறைவையும் கொண்டு வரும். இயேசு உயர்த்தப்படும் பொழுது, இயேசுடைய நாமம் உங்கள் குடும்பத்தில் உயர்த்தப்படும் பொழுது, அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்மஸ். அவருடைய பிறப்பை கொண்டாடுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. அவருடைய நாமத்தை என்ன செய்யணுமா? அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி கொண்டாடணும். கொண்டாட்டம் வேடிக்கையாய் போயிடக்கூடாது. நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸில் கிறிஸ்துவனுடைய செய்தி இருக்கணும். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது உண்மையாகவே சொல்லுவேன், இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு அற்புதத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை அதை உங்களுக்கு கொண்டு வரும். எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்பா. அன்றைக்கு இயேசு பிறக்கும்போது ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அரசியலில் தேசத்தை ஆளுகை செய்த அதிகாரிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. நான் சொல்லுவேன், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பத்திற்கும் ஒரு முடிவு வருது. இன்றைக்கி நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியமுமே அநீதியான காரியங்கள் தான் நடக்குதுப்பா. நியாயத்தை பார்க்க முடியலை, நியாயத்தை தேடினாலும் கிடைக்கல. நான் சொல்லுவேன், கிறிஸ்துவை தேடு, மேசியாவை தேடு. உன்னை ரட்சிக்கும்படி அவர் இறங்கி வருவார். உன்னை ரட்சிக்கும்படி அவர் இறங்கி வருவார். உன்னை காப்பாற்றும்படி அவர் இறங்கி வருவார். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேரால சொல்ல முடியும், எனக்காக இயேசு பிறந்தார், என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு பிறந்தார்? நான் தீர்க்கமா சொல்றேன் பிரதர், உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பம் இன்னைக்கு மாறுது. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் இன்னைக்கு கட்டளை இடுகிறார். தேவன் செயல்படுகிறது. ஏன்னா உன்னை ஆளுகிறவர் உனக்குள்ள பிறந்திருக்கிறார். உன்னை ஆளுகிறவர், உன் குடும்பத்தை ஆளுகிறவர் பிறந்திருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது, உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யப்படுவீங்க? அவரால் நடத்தப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா, உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்குறப்பா,
ஒப்பு கொடுங்க. உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. சொல்லி கூப்பிடுங்க. உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. அவருடைய ஆளுகைக்குள்ள இருந்தா மட்டும்தான், அவருடைய ஆளுகைக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரிக்க முடியும். அவருக்குள் இருக்கிற பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படி உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக பிறந்த கிறிஸ்து எங்க உள்ளத்தில் நீர் மறுபடியும் பிறக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிறந்திடுங்க. எங்க வாழ்க்கை மாற்றப்படட்டும், எங்க சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும், எங்களுடைய வேதனைகள் நீங்கி நாங்கள் சுகமாய் சமாதானத்தோடு இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் அவருடைய வீடுகளில் ஆளுகை செய்யட்டும், அவர்களுக்குள் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.